தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து ஒரு தேர்வில்லாத வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டெலகிராம் சேனல் இருக்குங்க. அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, முடிஞ்சால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இர்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே வரக்கூடிய ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இங்கே இருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக ரயில்வேஸில், ஹைவேஸில், பில்டிங்ஸில், பவர் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து தமிழ்நாடு, இந்தியா, மலேசியா, பங்களாதேஷ்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே இருக்குங்க. உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அப்ராட் போகக்கூட நல்ல சான்ஸ் இருக்கும். நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்சிங்க. ஸோ இந்த கம்பெனிலேருந்து என்ன போஸ்டிங்ஸ்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒர்க் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ஸ்க்கு சிவில் கேட்டகரியில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை சென்னையில் தான் போஸ்டிங்ஸும் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதற்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் சேலரிங்க உங்களுக்கு 36,000 மந்த்லி கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இதற்கான வேக்கன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 2 வேக்கன்சியும், எஸ்டி கேட்டகரிக்கு 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிகிரியை வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் சிவிலில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், ஆர்கிடெக்சரும் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஏஜ் 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 5 வருஷம் எஸ்டிக்கு மட்டும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்டி கேண்டிடேட்ஸ் 35 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, மினிமம் 1 இயர் எங்கேயாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்கின் இன்டர்வியூ, டைரக்ட் செலெக்ஷனுக்கு கீழே தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த வாக்கின் இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாம். ஸோ எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வாக்கின் இன்டர்வியூவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி மறக்காமல் வாக்கினுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. இதோட உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ருக்மணி நகர், பூந்தமல்லி, சென்னையில் தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு 7ஆம் தேதி, அடுத்த மாதம் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நீங்கள் 9:30 AM அந்த இடத்த ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 1 மணிக்கு இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இர்கானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்லி ஆஃப் கொடுக்குறாங்க, ப்ளஸ் பப்ளிக் ஹாலிடேஸ் எல்லாமே லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு 8 ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பரான டைமிங்கில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி டிஏடிஏ எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அவுட் ஸ்டேஷன் டியூட்டிக்கு போகும்போது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸும் தரதுனால விருப்பம் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா கான்ட்ராக்ட் அடுத்தடுத்து வேறு போஸ்டிங்ஸ் போடும்போது நீங்கள் வேறு ப்ராஜெக்ட்ஸில் இவங்ககிட்டயே ஒர்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.